எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. For both he that sanctifieth and they who are sanctified are all of one, for which cause he is not ashamed to call them brethren. ஆண்டவர் இப்ப நம்மை பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள். For both he that sanctifieth and they who are sanctified are all of one. அப்ப உங்களை பரிசுத்தம் செய்கிறவர் யார்? So who is he that sanctifies you? இயேசு கிறிஸ்து. Jesus Christ. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யார்? Who are being sanctified? நாம் தான். We are. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். He is sanctifying us. நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். We are being sanctified. இப்ப இரண்டு பேருமே யாராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? So both these people, who created them? ஒருவராலே தேவனாலே நாம் உண்டாயிருக்கிறவர்கள். It was created by Lord the Father. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரர் என்று சொல்கிறார். So that's the reason Jesus Christ calls us brethren. அவர் நமக்கு சகோதரனாக இருக்கிறார். He is a brother to us. எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனத்திலே Hebrews chapter 10 verse 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், Having therefore brethren boldness to enter into the holiest by a new and living way which he had consecrated for us. சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக, அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மூலமாக, சரீரம் சிலுவையிலே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு இப்ப என்ன கிடைத்திருக்குது? புதிதும் ஜீவனுமான மார்க்கமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus, which we have received through the veil, that is to say his flesh, we now found a new and a living way which he has consecrated for us. புதிய வழி ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். God has made a new way for us. ஒரு காலத்துல மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து இருந்ததான மனுஷனுக்கு, One time in the past he was separated from God. தேவனை நோக்கி கூப்பிட முடியாமல் இருந்ததான ஒரு மனுஷனுக்கு, He was not able to call unto the Lord. இயேசு கிறிஸ்து கடந்து போனதான அந்த உபத்திரவங்களின் நிமித்தம், Because of the sufferings Jesus Christ endured, அவர் இப்பொழுது புதிய பாதையை உண்டாக்கி இருக்கிறார். Jesus has made a new way for man. அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? நம்ம மனுஷனுடைய கைகளினால் போடப்பட்ட, இல்லாவிட்டால் வரையப்பட்டதான ஒரு பாதை அல்ல. Is that a way drawn by man? அது தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிய ஒரு ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். But it is a new and a living way which was consecrated for us through the veil, that is to say his flesh. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. So we have boldness to enter into the holiest by the blood of Jesus. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. So because Jesus Christ shed his blood, we have boldness in us today. நம்ம எபிரேயர் 4:16 பார்க்கிறோம், தைரியமாய் கிருபாசன தண்டையில் வாருங்கள். In Hebrews 4 we read, boldly come into the throne of grace. எப்படி நம்ம தைரியமாக வர முடியும்? How can we boldly come into the throne of grace? ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். Because Jesus Christ had shed his blood. அந்த தைரியம் நமக்கு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. Because of his blood we have that boldness. தைரியமாக நீங்கள் வரலாம். You can boldly come. நீங்க தைரியமா உள்ள நுழைஞ்சு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் செய்யணும். You can boldly enter the throne of grace and say, Lord, do this unto me. ஆண்டவரே இந்த காரியம் நடந்துதான் ஆக வேண்டும். Lord, this thing should take place in my life. இந்த சத்துருடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில் இனி காணப்படவே கூடாது. I should not see this work of the enemy in my life again. தைரியமாக நீங்கள் வரலாம். You can boldly come. தைரியமாக உள்ளே வர முடியும். You can boldly come ஏன்னா inside. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி விட்டார். Because Jesus Christ has shed his blood. அவர் ரத்தத்தினால் நமக்கு அந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. Because of his blood we have that boldness. ஆகவே தான் நான் நினைக்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். So that's why Paul says in 1 Corinthians chapter 2 verse 2, determine not to know anything among you save Jesus Christ and him crucified. சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாமல் இருக்க தீர்மானித்தேன். I determine not to know anything among you save Jesus Christ and him crucified. சிலுவையை பற்றிய உபதேசம் தான். Only the gospel of சிலுவையை cross. பற்றி, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே அவர் திரும்பமாக பேசுகிறார். He was again and again speaking about the cross. சிலுவையை பற்றி நாம் அறிய As we know more and more about the cross, நமக்குள்ளாக தைரியம் உண்டாகிறது. we will develop boldness நீங்க inside us. ஜெபிப்பதற்கும் இதை பற்றிய அறிவு தேவை. You need this knowledge to pray before நீங்க God. தைரியமாக உள்ளே வரணும், ஆண்டவருடைய கிருபாசன தண்டைக்கு வரணும்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்திருந்தாதான் நீங்க தைரியமா ஜெபிக்க வருவீங்க, ஆண்டவரிடத்துல கேட்பீங்க. Only if you have the knowledge that Jesus Christ has shed his blood for you, you will boldly come into the throne of grace.